குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/11/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 10:30 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:51 வரை, ஆயில்யம் பின்பு மகம். நாமயோகம் இன்று மாலை 3:57 வரை, பிராமியம் பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 10:11 வரை, பத்திரை பின்பு இரவு 10:30 வரை, பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:51 வரை, பூராடம் பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று இரவு 9:51 வரை, 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட வளமை மேம்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள். உபகரண பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள். மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாலை 3:38 முதல் 5:22 வரை மேஷ லக்னம். 5:23 முதல் மாலை 7:25 வரை ரிஷப லக்னம். இரவு 7:26 முதல் 9:36 வரை மிதுன லக்னம். 9:37 முதல் 11:45 வரை கடக லக்னம். 11:46 முதல் 1:46 வரை காலை சிம்ம லக்னம். 1:47 முதல் 3:47 வரை கன்னி லக்னம். 3:48 முதல் 5:52 வரை துலாம் லக்னம். 5:53 முதல் 8:07 வரை விருச்சக லக்னம். காலை 8:08 முதல் 10:15 வரை தனுசு லக்னம். 10:16 முதல் 12:09 வரை மகர லக்னம். 12:10 முதல் மதியம் 1:52 வரை கும்ப லக்னம். 1:53 முதல் 3:33 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும்
கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 வகை செல்வங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஸ்ரீ சுக்கிரா பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் அந்த இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது. ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் நெய் தீபங்கள் ஏற்றி காலை நேரத்தில் 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஓரையிலும், அதே போல இரவு 8 முதல் 9 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் வீட்டில் தீபங்கள் ஏற்றி கனகதாரா கனக மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. ஆக பொன்மழை பொழிய வேண்டும் என ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டில் ஒலிக்க விடுங்கள். பாராயணம் செய்வதால் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு 16 செல்வங்களும் உங்களுக்கு சித்திக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். மகாலட்சுமி தேவியை நினைத்து விரதங்களை அனுஷ்டிக்கலாம். வெள்ளிக்கிழமை தினத்தில் குல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். மேஷராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடி உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான். 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான். புதன் பகவான் வக்ரநிலை. 9ஆம் வீடு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பாக்யஸ்தானத்தில். ராசியினுடைய லாபத்தில் சனீஸ்வர பகவான். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு படி எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். புதிய மாற்றங்களை சந்திக்க கூடும். எதிர்பார்த்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு சிலர் அமைவார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் கண்காணித்து வருவது, கணித்துக் கொள்வது, அவர்களுடைய செயல்களை எடை போடுவது நல்லது. புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் துளிர்விடும். உங்களால் முடிந்த அளவிற்கு யதாசக்திக்கு வருமானம் கைக்கு எவ்வளவு வருகிறதோ, இதுவரையில் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதற்குண்டான அளவிலேயே இடம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். வீணான கடனை தவிர்க்க முயற்சி செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு பெருக்கம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். எதிராக இருந்தவர்கள் கூட காணாமல் போவார்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உருவாகும். வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவானுக்குண்டான ஓரையில் தங்கம் வாங்குங்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்கள் சின்ன சின்ன கடன் தொல்லைகள் தீரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களுக்காக முதலீடு செய்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு.
எதிர்பார்த்தபடி செலவுகள் இருந்தாலும் வருமானமும் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் உயர்ந்த எண்ணமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி வழிபாடு நல்லது. பிள்ளையார் பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாய் வளரும் என்பார். ஆக விநாயக பெருமானை வழிபட உங்களுடைய வாழ்நாளில் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிறரிடம் சொல்ல முடியாத சில சங்கடங்கள் கூட மறைந்துவிட வாய்ப்புகள் உண்டு. இறை வழிபாடு செய்யுங்கள், பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு மிக மிக நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாக்கும், கௌரவமாக காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. அதிலும் சிவபெருமானை வழிபடுங்கள். மாற்றங்கள் உண்டாக்கும், உழைப்பு அதிகரிக்கும், புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த நாள். அலர்மேல் மங்காபுரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சரி, கார்த்திகை மாதம் முழுவதுமே கோலாகல கொண்டாட்டமாகவே அமையும் திருச்சானூர். ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் கார்த்திகை மாதத்தில் குங்கும அர்ச்சனை செய்வது, மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிக உச்சிதம். இந்த நாள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். செல்வ வளம் பெருக்கும். கோச்சாரத்தை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்கிற பலனை நீங்கள் தினம்தோறும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளலாம். இவற்றை பிறருக்கும் பகிருங்கள். இந்த நாள் எப்படி? ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்திலேயே இருக்கிறார். செவ்வாய் பகவான் என்பவர் பூமிக்கு காரகன், சகோதர காரகன், இரத்தத்திற்கு அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ராசிக்காரர்களுடைய மறைவு ஸ்தானமான 3, 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் அவர்களுக்கு இரத்த சுகவீனம் இருக்கும், இரத்தம் ஓட்டம் சீராக இருக்காது, குறைபாடு இருக்கும். ஆக செவ்வாய் பகவான் என்பவர் மிக முக்கியமானவர். ஒருவர் வீட்டில் வாழ்வதற்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனையில் பூமியில் வாழ முடியும், தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக சொந்த வீடு வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய் பகவானை வணங்குவது மிக மிக சிறப்பான ஒன்று. செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்கள் தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள், பெறுவீர்கள். அதே போல் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் துணைவரை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய நட்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லக்கூடிய இடத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் வீட்டில், அதே போல 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடையவரே புதன் பகவான்.
இந்த ஒரு கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விலகி இருந்தவர்கள் கூட திரும்பி உங்களிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள். கவலை வேண்டாம். அதிலும் நெருக்கமானவர்கள், குடும்ப உறவிலும் சரி, உறவினர்கள் வழியிலும் சரி, இணக்கமாக மீண்டும் வந்து இணையக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கான ஆசைகள் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் ஆரோக்கியம் ஏற்படும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களால் நன்றாக சம்பாதிக்க முடியும், சௌபாகியமாக வாழ முடியும். அநேக சுக போகத்தை பெறுவீர்கள். சௌகரியமான நாள். இறைவன் மீதான நம்பிக்கை, ஆர்வம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் நல்லதொரு பக்தி மார்க்கத்தை கொண்டு வருவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகள் இந்த நாள் உண்டாகும். சில மாற்றங்களும் செய்வீர்கள். வீட்டினுடைய அமைப்பை சீர்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வளர்ச்சிக்குரிய நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மென்மேலும் பல சிறப்புகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான நாள். குடும்பத்தில் குதூகலம், எல்லோரிடத்திலும் அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் சகல நன்மைகள் பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக பலனை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மையை வழிபாடு செய்யலாம். மனதில் நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குதூகலம் நிறைந்த நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மாற்றங்கள் இருக்கும். நன்மைகள் விளையும். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான். பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான். விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. ராசிக்குண்டான அமைப்பின்படி 2ஆம் வீடான கடகத்தில் குடும்ப ஸ்தானத்தில் அதிபதியான சந்திர பகவானும் லாபாதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் என்பதை இன்றைய பஞ்சாங்கத்தின் மூலம் நீங்கள் தினம்தோறும் தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக புத்தி கூர்மை உடையவர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில், கம்யூனிகேஷன் தொடர்பான செயல்களில் மிகுந்த ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீர்கள். கணித வல்லுநர்களாகவும் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றால், செய்ய முடியாமல் பாதியிலேயே விடுபட்ட வேலைகளை கூட திருப்திகரமாக முடிக்கக்கூடும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் கைகூடி வரும். நற்காரியங்கள் நடக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள்
உங்களுடைய முன்னிலையிலேயே நடக்கும். உங்களுடைய ஆலோசனைகளோடு உங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வார்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் புரிதலோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் துணைவரை பற்றி எதை பேசினாலும் எதை செய்தாலும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவருடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய குணத்தை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து நீங்கள் மன ஒற்றுமையாக இருப்பதே நல்லது. அவசர கதியில் எதையும் பேசிவிடாதீர்கள், எதையும் இழக்காதீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதான போக்கு மிக மிக தேவை. வார்த்தைகள் கனிவாக இருக்க வேண்டும், ஆவேசமாக இருக்கக்கூடாது, கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். பேச்சினால் சில அலைச்சல்களும் அவப்பெயரும் வரலாம், கவனமாக இருங்கள். ஒரு சிலருக்கு பேசக்கூடிய நிலையில் நல்ல லாபமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். பேசிய சம்பாதிப்பீர்கள், சொற்பொழிவாளர்களாக பேச்சாளர்களாக இருப்பீர்கள். பட்டிமன்றத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் மிக வலிமையானதாக ஆதாரத்தோடு இருக்கும். வீரியம், தைரியத்திற்கு பஞ்சமில்லை. உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு உண்டு. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும், உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். புதுமையான நிலையை நோக்கி பயணிப்பீர்கள். தெய்வீக சிந்தனை, ஆற்றல் அதிகரிக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வர செல்மிப்பு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும் நாள். குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி நிலை மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு மனதில் ஆனந்தத்தையும் கொண்டு வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு வாங்குவது, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணத்தை அதிகமாக விரயம் செய்யாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும், உத்வேகம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும், சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள். இந்த நாள் கௌரவம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான், அதிபதியான சந்திர பகவான், சகோதர பாவகத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாகியஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும், எந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றிய முழுமையான விஷயத்தை நீங்கள் நடப்பதற்கு முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் மத்தியமமாக குறைவான பலன்கள் தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். காரிய தாமதங்கள் இருக்கும். அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அவை உங்களுக்கு கைகூடி வர சில
நேரங்கள் பிடிக்கும். பல விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். படுத்தால் உறக்கம் வராது. தூக்கத்தில் பல சிந்தனைகள் மேம்படலாம். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நிலையற்றது. கட்டுப்பாடு என்பது தேவை. பேச்சிலும் சரி, எண்ணத்திலும் சரி, உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டோடு இருங்கள். யாரையும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சாந்தமாக அமைதி குணத்தோடு தவறுகளை சுட்டிக்காட்டாதீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வங்கள் இருக்கும். இருந்தாலும் அவற்றை பத்திரமாக வைத்துக் கொள்வது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கும். சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபம் ஏற்படும். வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். ஒரு சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் எண்ணாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொண்டாலே போதும். இந்த நாள் பொன்னான நாள், அற்புதங்கள் நிறைந்த நாள். உடல் நலமும் சரி, மனநலமும் சீராக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிறரோடு விட்டு கொடுத்து போக வேண்டும். தன்னலமற்ற நிலை இருக்கும். சுயநலத்தை கைவிடுவது நல்லது. பிறருடைய செயலுக்கு ஆதரவாக இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். பெருமை சேரும். புகழ் கூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். சாதிக்கக்கூடிய திறன் வலு அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்ற நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் விருச்சகத்தில் ராசி அதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. லாபஸ்தானத்தில் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களை இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சில வேலைகள் மூலம் உங்களுக்கு சோர்வுகள் உண்டாக்கி மறையும். குடும்ப தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். பிறருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். எண்ணங்கள் கைகூடி வரும். கனிவான பேச்சுக்கள் மூலம் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அலுவலக வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் புதிய விஷயங்களின் மீதான நம்பிக்கையை உருவாக்கும். பொதுவாக இந்த நாள் எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும் நாள். வெளியிடங்களில் மற்ற பாஷைகளை பேசக்கூடிய நபர்களாலும் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் அடைவீர்கள்.
சமூகத்தில் நல்ல உதவி செய்யக்கூடிய கனிவான குணம் உங்களிடம் வெளிப்படும். நல்ல சிந்தனைகள் இருக்கும், நற்செயல்கள் புரிவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் சில விஷயங்கள் எண்ணியது நடக்கும். வேலை தொடர்பாக எதிர்பாராத வகையில் வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன வகையில் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதிகள் உருவாகி மறையும். மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. விளையாட்டு மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கெடுப்பவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். ஆற்றல் சக்தி மிகுதியாக இறை வழிபாடு, சக்தி வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகையானவள் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. லாபத்தினுடைய நிலைப்பாடுபடி விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் வீடு, மனை, நிலம் வாங்க அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபடுங்கள். அதிலும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாராயணம் செய்வது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சீக்கிரமாக வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணும். வாஸ்து தோஷங்களை சரி செய்யும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களோடு நீங்கள் கனிவாக பேசி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். விலை குறைந்த அளவில் பொருட்கள் விற்பனை செய்வதால் அதிகமான எண்ணிக்கையில் வருமானம் கிடைக்கும். லாபம் மேலோங்கும். முயற்சிக்குண்டான நிலையை உண்டு. உடல்நலம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். எந்த விதமான இடர்பாடுகள் ஏற்படாது. இந்த நாள் நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள். எல்லோருடைய ஆதரவும் பெரியவர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஆதரவுகள் மேம்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்தபடி சில பொருட்களினுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் நீங்கும். உடல் அசதிகள் விலக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக சில வேலைகளை செய்து காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். நம்பிக்கை மேம்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். உங்கள் மீதான பேச்சுக்கள், கருத்துக்கள் சீராக அமையும். புகழ் பெறுவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கைகூடி வரும்? நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறுமா? எண்ணிய பணம் வருமா? நற்செய்திகளுக்கு உண்டான நாளா என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தினம் தினம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகான் சிம்பலை அழுத்தி விடுங்கள். பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். இந்த நாளுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். விரயஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் சகோதர பாவகத்தில், அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். சுக பாவகத்தில் சுக்கிர பகவான். கிரகங்கள் எப்படியெல்லாம் சஞ்சாரம் செய்கிறார்களோ, எந்த கிரகத்தின் மீதான பார்வை விழுகிறதோ, கிரக சேர்க்கை நடைபெறுகிறதோ, அதை பொறுத்துதான் தினம் தினம் உங்களுடைய ராசிக்கு பலன்கள். ஆக முதலில் கிரகங்களை வணங்குங்கள்.
கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து இன்றைய நாள் பலன்களையும் நீங்கள் சேர்த்து தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சப்தமஸ்தானமான களத்திர பாவகம், அதாவது உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியில் கேத்து பகவான் இருக்கும் பொழுது கேத்துவினுடைய 7வது வீட்டில் ராகு பகவான் இருப்பார். ராகு பகவான் இடத்திலிருந்து 7வது வீட்டில் தான் கேது பகவான் இருப்பார். இதுதான் ஜோதிட விதி. ஆக ராகு கேது பகவான் 7 இடங்கள் அவர்களுக்கு உரிதானதாக அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான இடத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்கள் தந்தை உங்களுக்கு குருவாக இருப்பார். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவானும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். புதிதாக இடம் வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல கருணை உள்ளம் உங்களுக்கு. எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். சுய முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் மேம்படும். சுய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிகமான பணத்தை வங்கியில் சேர்க்க வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்துவதில் கவனமாக இருக்கக்கூடும். பணமாகட்டும், பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகட்டும், தங்க நகை சேமிப்பு சம்பந்தமான திட்டங்களிலும் மற்ற காப்பீடு சார்ந்த துறைகளிலும் நீங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை முதலீடு செய்து வைத்திருப்பீர்கள். மிக மிக சிக்கனவாதிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய சுய வாழ்க்கைக்காக மட்டுமே எல்லா விஷயங்களையும் கவனிப்பீர்கள். அதோடு வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் பணம் சார்பாகவே அமையும். சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். சந்தோஷமான சூழ்நிலைகள், சுப விசேஷங்கள், சுப காரியங்களில் கலந்து கொள்வதோடு வீட்டில் நடக்க வேண்டிய சுப மங்கள விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களால் முடிந்த பல வேலைகளை செய்து காட்டக்கூடும். மனதில் நிம்மதி இருக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தெளிவு பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குண்டான நாள். மனதில் நிம்மதி பிறக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடலாம். சந்திர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பார். அம்பிகையை வழிபட உங்களுக்கு செல்வாக்கு, செல்வ சேர்க்கை உண்டாக்கும். சொல்வாக்கு மிகச் சரியாக இருக்கும். அம்பிகையினுடைய பேரருளை பெற இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அந்த கோவிலினுடைய கோபுரமானது காமகோட்டி பீடம். மகாபெரிவா உச்சரித்தது போல 3 கோட்டி, அதாவது காஞ்சி காமாட்சி கோவில் காமகோட்டி, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ருத்ரகோட்டி, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் புண்ணிய கோட்டி, இப்படி 3 கோடி புண்ணியங்களையும் தரிசனம் செய்வது மிக உச்சிதமானது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். எண்ணியது கைகூடும். நன்மைகள் பிறக்கும் நாள். ஆனந்தம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், துள்ளல் உங்களிடத்தில் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் விளையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, மனதில் நிம்மதி பிறக்கும் நாள், அதிர்ஷ்டம் உண்டாக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி திருப்தியை தரும், சகல நன்மைகள் விளையும் நாள், யோகமான நாள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தபடி பண வரவுக்குண்டான நாள். பழைய சங்கடங்கள் மறைந்துவிடும். உங்களை ஒதுக்கியவர்கள் கூட உங்களை தேர்த்து கொள்ளக்கூடிய நிலை உருவாக்கும். வருத்தவர்கள் விரும்பி வரக்கூடும். குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அரசாங்க துறை சார்ந்த பணிகளாகட்டும், தனியார் மயங்களில் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு நிலை ஏற்படும். விரைவு சீக்கிரமாக ஒவ்வொரு காரியத்தையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உடல்நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆளுமை திறன் மேம்படும். உறவினர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை அனுசரித்து செல்வீர்கள். வாக் சித்தி சீராக சிறப்பாக அமையும். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் உபவாசம் இருந்து ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான வழிபாடுதலை செய்யலாம். உடன் பிறந்தவர்களால் உங்களுடைய செயலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் நல்ல ஆதரவு, அனைத்து விதமான நன்மைகளை பெறக்கூடும். ராசிக்குண்டான அமைப்புப்படி உத்தியோக வேலைகளில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மிக திருப்திகரமாக நடக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு ஆதரவாக இருப்பார்கள். தலைமை அதிகாரிகளுடைய பேச்சுக்கள் மனித நிலையை, மனநிலையை சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பிறரால் ஆதரவு கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படும், நம்பிக்கை நிறைந்த நாள், கௌரவமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு மேம்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். வருமானம் பெருகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது
ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களை இன்றைய நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பலன்களை நீங்கள் அறியலாம். இது போன்ற தினம் தினம் இன்றைய ராசி பலன்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் ராசி பலன்களை பகிருங்கள். வெள்ளிக்கிழமை தினம் ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எல்லோரிடத்திலும் சகஜமான போக்கே இருக்கும். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்பது இருக்காது. பிறருடைய குணநலன்களை அறிந்து செய்வதால் நன்மைகள் ஏராளம் ஏராளம். வியாபாரம் செய்பவர்கள் புதிய போக்கினை கடைபிடிப்பீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் பன்மடங்கு உயரும். உற்பத்தி திறன் சீராகும். உத்தியோக வேலைகளில் உயர்வுக்கான எண்ணங்கள் மேம்படும். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பற்றுதல் உண்டாக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். தெய்வீக சக்தியின் மீதான எண்ணங்கள் அதிகரிப்பதால் விரத வழிபாடுதலை செய்வீர்கள். ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நல்ல நேரம்தான் இன்று. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற முற்படுவீர்கள். உங்களை சுற்றி நல்லதொரு வட்டாரங்கள் இருக்கும். நண்பர்கள் அதிகம் விளையும். எல்லோருடைய வார்த்தைகளும் உங்களுக்கு ஏதுவாக அமையும். நல் வார்த்தைகள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். சுப காரியத்திற்கான சின்ன சின்ன முயற்சிகள் கைகூடும். வர்த்தகத்துறை மற்றும் பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பரிசுகள் கிடைக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உற்ற துணையோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆதாயம் உண்டு. சங்கடங்கள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநில நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புரிதல்கள் மேம்படும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். முயற்சிகள் கைகூடும். மன நிம்மதி பிறக்கும். சந்தோஷமான நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அமைதியான நிலை. எல்லா செயல்களிலும் உங்களுடைய துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த நாள் ஏற்றம் பிறந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போது அரசு தொடர்பான வேலைகளில் இந்த நாள் பொறுமையும் நிதானமும் தேவை. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது காலதாமதமாகத்தான் இருக்கும். வேலைகள் சரிவர நடக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். சந்திராஷ்டமம் முடியும் வரையில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எவரிடத்திலும் பணத்தை கொடுத்து வைத்து ஏமாறாதீர்கள். பொறுப்புகளை ஏற்காதீர்கள். யாருக்கும் வாக்குகள் கொடுக்காதீர்கள்.
இரவலாக பணம் கொடுப்பதோ நகை கொடுப்பதோ கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று அலுவலக விஷயங்களிலும் சரி, அரசு அதிகாரிகளிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அமைதியாக இருந்து கடைபிடிப்பதே நல்லது. ராசியினுடைய 3வது வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் விரயத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம், அவரோடு புதன் பகவான் வக்ரநிலையிலும் இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அதிகமாக இருந்தாலும் அதனால் பயன் ஏதும் இருக்காது. மிக அழகாக திட்டமிடக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் திட்டத்திற்கும் உங்களுடைய நடவடிக்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போலவே ஏற்ற இறக்கமாக இருக்கும். யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த விவகாரங்களை பற்றி வெளிப்படுத்தாதீர்கள். அமைதியான போக்கு தேவை. விளையாட்டாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. அதிக நேரம் படித்தாலும் மனதில் என்பது காணப்படாது, புரிதல் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிதானமாக திட்டமிட்டு செய்யுங்கள், திட்டமிட்டு பேசுங்கள். சிறு வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் தெரிந்த வேலைதானே என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். அதுதான் உங்களுடைய காலை வாரிவிடும். பொறுமையும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். கூடுமான வரையில் மௌனமாக இருங்கள், அமைதியை கடைபிடிங்கள். எவரிடத்திலும் பேச வேண்டாம். தம்பதியருக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். அமைதியாக இருந்தால் எந்த விதமான சங்கடங்களோ ஏற்படாது. உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். அனுபவங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டாம். எல்லா நிலைகளிலும் அமைதி காப்பதே நல்லது. பேசினால் சில பிரச்சனைகள் வரும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்குண்டான நாள். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். இறை வழிபாடு நடத்துங்கள். மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. எதற்காகவும் நீங்கள் பயம் வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையாக முடிவுகள் எடுப்பது நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். வீட்டில் மூத்தவர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனியுங்கள். அதுதான் நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், 9ஆம் வீட்டில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் உயர்வுகள் ஏற்படும். நல்ல சிந்தனைகள் இருக்கும்.
வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். லாபங்கள் உண்டு, ஏற்றங்கள் பிறக்கும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதார விற்பனை உங்களுக்கு மிக நிலைப்பாடோடு இருக்கும். வருமானம் கிடைக்கும். எந்த அளவிற்கு நீங்கள் சேல்ஸ் செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி வருமானம் லாபமும் உண்டு. தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதோடு புதியவர்களுடைய அறிமுகமும் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் நல்லதொரு அனுகூலம் ஏற்படும். உறுதுணையாக இருப்பார்கள். உற்ற துணை உங்களுடைய துணைவராகவே நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். அவரிடத்தில் வெளிப்படையாக பேசுவது, மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் துணைவர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். திருமண பேச்சுக்கள் கைகூடி வரும். குழந்தை வளர்ப்பில் உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். பெரியவர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். லாபகரமான போக்கு உண்டு. கண்ணோட்டம் சீராக்கும். போட்டிகள் அதிகரிக்கலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவும் திருப்தியை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். சிரமங்கள் ஏதுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். மன அமைதி உண்டாகும் நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாட செல்வ சேர்க்கை உண்டாக்கும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ஆதாயகரமான நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமைக்குரியதாக இருக்கும். மனதில் நிம்மதி, சௌபாகியம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். லாபகரமான நாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேலும் மயிலும் துணை என வழிபட்டால் நிச்சயம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நன்மைகளை பிறக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. போட்டிகள் அதிகரிக்கும். எல்லோரையும் சமாளித்து முன்னேறி கொண்டு வருவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடு சுக பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா விதமான வேலைகளும் திருப்திகரமாக இந்த தினம் நடக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் கூடாது. நடக்க வேண்டியவை திருப்திகரமாக நடக்கும். பிள்ளைகளோடு இருந்த மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். திருப்தியான மன சூழ்நிலைகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும்.
உங்களோடு உடன் பிறந்தவர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள் கூடாது, வாக்குவாதங்கள் வேண்டாம். கூடுமான வரையில் அனுசரித்து செல்லுங்கள். பிறரிடத்தில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பற்றி கலந்து கொள்ளாதீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். விற்பனைகள் அமோகமாக இருக்கும். கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பொருள் விற்பனை உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் பண வரவுக்குண்டான நிலைகள் இருக்கும். ஓய்வுகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக துரிதமாக செய்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் அமைதியை தரும். மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமற்று இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். பிறரோடு கலந்து பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்தவை வேறு, நடந்தது வேறு என்பது போல இருக்கும். பொருள் விற்பனையில் களை கட்ட துவங்குவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடலாம். ஜெயந்திநாதரை வழிபடுங்கள். நன்மைகள் பெறக்கூடிய விதமாக சில வேலைகள் நடக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து பேசுவது நல்லது. பயனற்ற வாதங்களை, வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரக அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தலைமை பண்புகள் மேம்படும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்த நாள். மீனராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். தொழில் துறையில் நல்லதொரு வளர்ச்சி, உற்பத்தி திறன் மேம்படும். தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கூட்டாளிகளுடைய செயல்கள் மனதிற்கு நிறைவை தரும். புதுமையான விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். உங்களுடைய செயல்கள் இந்த நாள் திருப்தி தருவது போலவே அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எந்த விதமான இடர்பாடுகள் என்பது காணப்படாது. தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். ஆதரவு ஏற்படும். உடன் பிறப்புகளால் நன்மைகள் மிகுதியாகும். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல்
உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையும் சீராக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதியவர்களுடைய பேச்சுக்கள் மனதில் தைரியத்தை கொடுக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிறரால் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். அலுவலக வேலைகளில் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஏற்றத்தை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆசை உண்டாகும். பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை இந்த நாள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். பெருமாளையும் வணங்குங்கள். ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமக என்று வழிபட்டால் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும். தேடல்கள் உண்டாக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் பிறக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.